ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பியூர் அண்ட் ஹெல்த்தியான பசு நெய் வீட்டிலே எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க, சூப்பரான பசு நெய் எப்படி வீட்டிலே பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பசும்பாலை காய்ச்சி எடுத்திருக்கேன். அதில் இருக்க ஆடையை நான் இந்த மாதிரி டெய்லியும் கலெக்ட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து நான் ஃப்ரீசருக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். 20 டேஸ்க்கு ஒன்ஸ் நான் இந்த மாதிரி நெய் ப்ரிப்பேர் பண்ணிக்கிடுவேன். பாருங்கள், இந்த பாலாடையை நம்ம ஃப்ரீசர்லேருந்து நெய் தயார் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்து வெளியில் வச்சிடலாம். வச்சதுக்கப்புறமா இப்போ நான் அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிற போகிறோம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது கூட ஐஸ் வாட்டர் அண்ட் ஐஸ் க்யூப்ஸ் ஆட் பண்ணி இதை நம்ம 5 to 8 minutes அரைச்சி எடுத்துக்கிற போகிறோம். அந்த மாதிரி நம்ம அரைக்கும் போது பட்டர் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஐஸ் க்யூப்ஸும் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்னொரு பாத்திரத்துலையும் ஐஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது வாஷ் பண்ணுறதுக்கு 5 to 8 minutes நான் அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா பட்டர் தனித்தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. பாருங்கள், எடுக்கவே நம்மளுக்கு எவ்வளோ சூப்பராக வருதுன்னு. இதை இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுக்கணும். இதே ப்ராசஸ் தான். நான் இருக்க பாலாடையை எல்லாமே இதே மாதிரி அரைச்சி பட்டரை எடுத்துக்கிற போகிறேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பட்டர் வருதுன்னு. இதை நம்ம ஐஸ் வாட்டரில் போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? இப்போ உடனே போய் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களை தேடி வரும். பாருங்கள், இந்த மாதிரி ஐஸ் வாட்டரில் போட்டுக்கலாம். எல்லா பட்டரையும் எடுத்து போட்டுக்கலாம். இருந்த எல்லா பாலாடையும் நான் இந்த மாதிரி பட்டரை எடுத்து நல்லா ஒரு 3 to 4 times நம்ம இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஐஸ் வாட்டரில் தான் வாஷ் பண்ண போகிறேன் நான். பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இன்னொரு டைமும் நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கலாம். ஹீட் ஆனதுக்கப்புறமா இந்த பட்டரை நம்ம பேனில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உருகட்டும். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறமா இது கூட நம்ம முருங்கை இலை ஆட் பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கருவேப்பிலை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உருகட்டும் பட்டரை. பாருங்கள், பட்டர் எவ்வளோ சூப்பராக உருகி வருதுன்னு. இந்த அளவுக்கு நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா நம்ம இது கூட முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையை ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சமாக கல்லுப்பும் இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறோம். கல்லுப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம் நெய்யை. பாருங்கள், நல்லா முருங்கைக்கீரைலாம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு நெய்யில். மணலாக நம்மளுக்கு சூப்பரான பசு நெய் கிடச்சிருக்கு. இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான பியூர் அண்ட் ஹெல்த்தியான பசு நெய் வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பரான நெய் ரெடி ஆயிடுச்சுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.